ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டைம் 5:20 வந்து ஆகுது. வெளியில் வந்து பார்க்கவே லைட் செட்டிங்கோடு சூப்பராக வந்து இது வந்து அழகாக இருக்குது. இது வந்து நேற்றுக்கே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து போட்டுட்டாங்க. சரி, காலையிலே தண்ணி தேய்ச்சி கோலம் பூலாம் வந்து பார்க்கப்ப சரி அழகாக இருக்குது, ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அது இல்லாமல் விநாயகர் சதுர்த்தினாலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே வந்து எனக்கு எப்போவுமே. ஏன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் கிட்ட வந்து ஆகுது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த லைட் செட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்து கோலமெல்லாம் போட்டாச்சு. கோலம் போட்டு முடிக்கவே எனக்கு 6:30 வந்து ஆகிடுச்சு. எப்படி இருக்கு சொல்லி சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போட ரொம்ப லேட்டு வந்து ஆகிடுச்சு. மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சாகிட்டு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகிட்டேன். இந்த வேர் பண்ணியிருக்க இந்த நைட்டி வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் நான் வந்து வாங்கினேன். இதோட லிங்க் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எறும்பு பூலாம் நிறைய இடத்துல வந்து வச்சுருக்கேன். அதாவது கூக்கலாம் சொல்லிட்டு சரி மிச்சம் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து கூக்கலாம். எங்கள் ஏரியாவில் வந்து எப்போயுமே ஈவினிங் தான் விநாயகர் பூஜை வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்துக்கலாம் சொல்லி வச்சு அடுத்த வேலைகளை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 7 o'clock வந்தாகுது. ரொம்ப மழையாக வந்து இருந்தது. பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை நின்ன பிறகு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் எங்கள் வீட்டாண்டு இருக்கிற பிள்ளையார். பூஜைலாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் பிரசாதம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 8:20 வந்துடுச்சு. வீட்டு பக்கத்தில் தான் எங்களுக்கு வந்து பிள்ளையார் இருக்குது. இருந்தாலுமே பூஜை முடிக்க அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:20 வந்து ஊர்லேருந்து ஒரு பிள்ளையார் வந்து ஊர்வலம் வந்துடுச்சு. நாங்கள் கீரையில் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் 2 இடத்துல பிள்ளையார் வைப்பாங்க. ஒன்று எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சைடில், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு பெரிய ஒரு ஆலமரம் வந்து இருக்கும், அங்கே இடத்துல வைப்பாங்க. அந்த விநாயகர் வந்து ஊர்வலம் வர்றதை வந்து வீடியோவை வந்து எடுத்திருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த பிள்ளையார். பார்க்கவே ரொம்ப பெருசாக வந்து இருந்துச்சு. அவ்வளோ வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் வந்து கிளம்பிட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டே விலாக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.